ஹரி ஓம் குருவே சரணம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வெளி உலகம். இந்த உலகம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னாக்கா ஆனால் வெளி உலகத்தில் இது உண்மையா பொய்யான்ற அந்த டிபேட் தெரியாது. ஏன்னாக்கா இது சாஸ்திரத்துக்குள்ள இருக்கிறது. இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? சாஸ்திரத்துக்குள்ள இருக்கு, வேதத்துக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த அவுட்டர் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃபேன்சியா இருக்கிறது, அழகா இருக்கிறது, நம்மளோட சென்சஸ்க்கு எல்லாமே இந்த வெளி உலகம் தான் பொருளாக இருக்கிறது. கண்ணுக்கு, காதுக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு எல்லாமே ஒரு மனிதனுக்கு அவுட்டர் வேர்ல்டு தான் எல்லாமே கொடுக்கறது இல்லையா. ஆனா இந்த உலகம் உண்மையா பொய்யான்னு சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்கா, அது பொய், அது மித்தியா, அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் மனிதன் தெரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலனாக்கா, இந்த நாலேஜ் வேதத்துக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கு. அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எதுக்கு முக்கியமா சொல்றேன்னாக்கா, இந்த வெளி உலகத்துல அட்ராக்ஷன்ல போய் மாட்டிக்காதே, அந்த ஃபேன்சில போய் சிக்கிக்காதே, அது உன்னே கவுத்து விட்டுரும், உன்னோட இந்திரியமே உன்னை க்ளோஸ் பண்ணிடும். ஜாக்கிரதையா இரு, கேர்ஃபுல்லா இரு, உன்னுடைய இன்பத்தை குறைச்சிக்கோ, நன்மையை செய். நீ வெளி உலக அட்ராக்ஷன்ல போய் மாட்டிருந்தீனாக்கா உன்னுடைய ஹோல் லைஃபை அது கெடுத்துரும். உன்னுடைய கேரக்டர் போயிடும், உன்னோட பணம் போயிடும், உன்னுடைய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் வெளி உலகத்துல போய் இழந்து விடாதே. கேர்ஃபுல், சென்சஸை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அப்போ உன்னால லைஃப்ல பேலன்ஸ் பண்ண முடியும், எல்லா ப்ராப்ளத்தையும் அப்பதான் தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.